ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக லோடு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே லோடுக்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா மேட்டூர், சேலம் மேட்டூர் தான் போக போகிறோம். இப்போ மேட்டூரில் போய்ட்டு லோடு ஏற்றணும். என்ன லோடு வாங்கி பார்ப்போம். நம்ம எங்கே லோடு போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் போட்டுருக்கோம். மேட்டூர்லேருந்து கோயம்புத்தூர் நான் போவோம். ஒரு வழியாக ஏற்ற இடத்துக்கு வந்தாச்சு. அடுத்து அதில் கொஞ்சம் லோடு டைம் ஆச்சுன்னா சாப்பாடு பார்சல் வந்துட்டோம். வாங்க போய் சாப்பிடுவோம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன லோடு ஏற்றிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் அரிசி, சீரக சம்பா சாப்பாடு அரிசி 1 கிலோ பாக்கெட்டு அந்த பொருள் தான் ஏற்றிட்டுருக்கோம். ஒரு வழியாக லோடு ஏற்றி முடித்தாச்சு. லோடு ஏற்றி பாயெல்லாம் கட்டியாச்சு. அடுத்து இனிமேல் கிளம்ப வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக லோடு இறக்கிறது வந்துட்டோம். வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். லோடு இறக்கிட்டுருக்கோம். இறக்கி முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சோடனே அடுத்த ரோடு பார்க்க வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக லோடு இறக்கி முடிச்சாச்சு. நேற்று மதியானம் ஏற்றணுமா, ஏற்றிட்டு நைட்டே வந்துட்டோம். நைட்டு 11 மணிக்கெலாம் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. அவங்க காலைல 10 மணிக்கெலாம் இறக்கி விட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனால் 12 மணிக்கு மேலே தான் இறக்கவே ஆரம்பித்தாங்க. இறக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம லோடு வேறு போட்டோம். எங்கன்னா திருச்சிக்கு லோடு போட்டாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து அவங்க லோடுக்கு வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த லோடு என்னன்னா காயில் லோடு. அது நான் அடுத்த வீட்டில் சொல்கிறேன். அப்படியே லோடெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன அவங்க தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. லோடு வந்தால் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் டக்குனு லோடை இறக்கி விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. அது மாதிரி எல்லோரும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நிப்பாடி வச்சுட்டு வேணும் பண்ணுறாங்க. யாரும் வேணும் பண்ணுறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் இறக்கிவிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த லோடு பார்த்தா தான் நமக்கு காசு, ஓனருக்கு காசு. அப்போ சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்ம சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் வேறு. அது இல்லாமல் காலைல சாப்பிடல வேறு. ஏன்னா இங்கே சாப்பாடு கடை இருக்குமா என்னன்னு தெரியல. நம்ம நைட்டே வந்து தங்கிட்டதுனால காலைல கடை எங்கே இருக்குது கேட்டோம். சாப்பாடு கடைக்கு போகணுன்னா இங்கே ஒரு 4 கிலோமீட்டர் போகணும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்லா சாப்பிடவே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்குது. அதை வெயிட் பண்ணுறேன். பாய்.